இந்த வீடியோவில் யாருக்கும் தெரியாத 6 யூடியூபர்ஸ்க்கு தேவையான ஆப்ஸை தான் பார்க்க போகிறோம். இந்த 6 ஆப்ஸுமே நான் என்னோட யூடியூப் சேனலுக்கு இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு கூட அந்த 6 ஆப்ஸும் யூஸ் பண்ணேன். ஸோ என் மொபைலில் இருக்க அந்த ஆப்ஸ் எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கீழே தெரியுற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் வீடியோக்குள்ளே லைக் பண்ணிங்க. அப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாமா? நான் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஸு. ஃபஸ்ட்டு பிக்சலாப், அடுத்து லைட்ரூம். பிக்சலாபில் எல்லா தம்ப்நெயிலும் எடிட் பண்ணதுக்கப்புறம் லைட்ரூமில் அதை கலர் கிரேடிங் பண்ணிடுவேன். ஸோ பிக்சலாபில் பார்த்தீங்கன்னா பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது என்ன ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் போக போக கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் சூப்பராக தம்ப்நெயில் கிரியேட் பண்ணலாம். லைட்ரூமில் பார்த்தீங்கன்னா அது கலர் கிரேடிங் பண்ணி இப்படி இருக்கிறத நம்ம எப்படியா மாற்றிடலாம். ஸோ அதனால தான் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபினிஷிங் கொடுக்கும். ஸோ இந்த 2 ஆப்ஸை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நான் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறேன். இந்த 2 ஆப்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. போத் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி. ரெண்டாவதாக நான் வீடியோ எடுத்ததெல்லாம் எடிட் பண்ணுறது எந்த ஆப்னு பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் தான். ஸோ கைன்மாஸ்டர் கொஞ்சம் ப்ரீமியம் ஆப்பு. நம்ம காசு கட்டினா தான் சில எஃபெக்ட்ஸு, ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ண முடியும். சிலது ஃப்ரீ, சிலது ப்ரீமியமாக இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு கிராக்டு வெர்ஷன், அதாவது ஹேக் பண்ணி அதை எல்லாத்தையும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு வெர்ஷன் வச்சுருக்கேன். ஸோ அந்த இதை நீங்கள் டவுன்லோட் லிங்க், அந்த கைன்மாஸ்டர் நான் வச்சுருக்க வெர்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கமெண்ட்ஸில் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி. இப்படி நான் வச்சுருக்க வெர்ஷனில் எப்படி எடிட் பண்ணுறது அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதில் அதோட ட்ரிக்ஸு, எப்படி நான் என்னோட வீடியோ எடிட் பண்ணுறேன் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு தேவைன்னா அதையும் நீங்கள் செக். ஸோ தம்ப்நெயில் எடிட்டிங் அதுக்கப்புறம் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். அப்லோட் பண்ணது ப்ரைவேட்டில் தான் நான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுவேன். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எல்லாமே கொடுக்குறது டிஸ்கிரிப்ஷன், டேக், டைட்டிலாக தான் கொடுப்போம். ஸோ டேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் எந்த டாப்பிக்கை பற்றி வீடியோ போடுறேனோ அதை யூடியூப்பில் சர்ச் பண்ணிக்கிட்டு டாப் 3 வீடியோஸோட லிங்க்கை காப்பி பண்ணிப்பேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த டேக் யூ ஆப்பை அதுக்குள்ளே போயிட்டு அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அந்த வீடியோக்கு என்னென்ன டேக்ஸ் போட்டாங்களோ வந்துடும். ஸோ அதை காப்பி பண்ணி என்னோடய வீடியோவுக்கு போட்டுருவேன். ஸோ அதனால் எனக்கு அந்த சர்ச் பண்ண என்னோட வீடியோ வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் அந்த வீடியோக்கு கீழே என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பாப்புலர் வீடியோஸோட டேக்ஸ் எடுக்கிறதுக்குன்னு அந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணிப்பேன். அதுதான் அந்த ஆப் வேறு டேக்கையோ, அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன். லாஸ்ட்டாக வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீடியோ ரேங்க் ஆகுமா, நம்ம வீடியோ நிறைய வியூஸ் போகுமா, நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணுறதுக்கு டியூபேடி ஆப்பை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்பில் போயிட்டு எந்தாச்சும் வீடியோவில் கிளிக் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கோம், எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கோமா, இது எதுக்கு தப்பு பண்ணியிருக்கோம் எல்லாமே அனாலிசிஸ் காமிச்சிடும். ஸோ அதில் எல்லாமே டிக்கு, ஒரு 1-2 மட்டும் தப்பாக இருந்தால் பரவாயில்ல. எல்லாமே தப்பாக இருந்தால் அந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு வியூஸே போகாது. அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக அந்த ஆப்பும் நான் அந்த டியூபேடின்னு இந்த ஆப்புக்காக நம்ம வீடியோ எந்த அளவுக்கு ரேங்க் ஆகும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆப்பை நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். See you friends, until then goodbye, see you, tata, bye bye.